viewers, welcome to Nakshatra Arts and Crafts channel. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். நம்ம சேனல்ல இந்த மாதிரி சம்மங்கி பூல எப்படி வந்து வேற விதமான ஸ்டைல்ல வந்து பூ கட்டலாம் அப்படிங்கறத வந்து காட்ட போறோம். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் போட்ட மாதிரி அழகா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கையாலேயே தான் கட்டுறது. ஊசியோ எதுவுமே வந்து நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி பூ ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா நீட்டா இருக்கும். அழகா காம்புல வந்து நம்ம ஒரே மாதிரி வந்து இத மாதிரி ஒரு தையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ சம்மங்கி பூ தான் வந்து ரொம்பவே அழகா தெரியும். நான் வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால இந்த ப்ளூ கலர் உள்ள நூல் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க சாதாரண நூல்ல கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி கலர் நூல்ல கட்டும் போது சுவாமிக்கு நம்ம போடும்போது ரொம்பவே அழகா தெரியும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பூவை வச்சுட்டு நான் இந்த சைடு பார்த்த மாதிரி பூ வைக்கிறேன். பூ வந்து கீழையும் காம்பு பகுதி வந்து மேலையும் வந்து வைக்கிறேன். இப்போ நம்ம நார்மலா பூ கட்டுற மாதிரி ஒரே ஒரு இதுல இத மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து அழகா பாத்தீங்கன்னாக்க இந்த காம்பு வளைவு பகுதியில வரா மாதிரி கொஞ்சம் நவுத்திக்கோங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த காம்பு பகுதியில இந்த கழுத்து பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கிட்டயே நம்ம வந்து பூ கட்டிக்கிட்டே வர போறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரே அளவு உள்ள பூவா இருந்ததுன்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ 2 பூவையும் சேர்த்து நான் கட்டுறேன். அதே மாதிரி 2 காம்பையும் நான் கட்டுறேன். இப்போ 3வது பூவை நான் வந்து வைக்கிறேன். வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூவை விட்டுட்டு இந்த 2 மட்டும் நான் வந்து சேர்க்கிறேன். காம்பு பகுதியை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நவுத்திட்டு அதே மாதிரி மேலையும் பக்கத்துல இருக்கிற பூவோட சேர்த்து நான் கட்டுறேன். கட்டினதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்கு இந்த saree. சோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் பாத்தீங்கன்னாக்கா போட் நெக்ல அங்கங்க பெல் பட்டன் வச்சு ரொம்பவே சிம்பிளா வந்து இப்போ அடுத்த பூவை நான் செஞ்சு காட்டுறேன். சோ ஒவ்வொரு பூவா வைக்க அதுக்கு நெக்ஸ்ட் உள்ள பூவோட சேர்த்து நம்ம கட்ட போறோம். அதே மாதிரி மேல் காம்பு பகுதியும் சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிச் போட்ட மாதிரி அழகா நமக்கு பூ கட்ட வருது இல்லையா. இப்போ மறுபடியும் அடுத்த பூவை பக்கத்துலயே வைக்கிறோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிற பூவுல ஒரு நூல் கீழே சுத்துறோம். இதே மாதிரி மேலையும் சுத்தி நல்லா டைட்டா புடிச்சுக்கிட்டே வரணும். இதே மாதிரி கட்டி பார்ப்போம் எப்படி வருது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அழகா ஒரே மாதிரி லைன் வரும். நூலை அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த வீடியோட லிங்க் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா வரிசையா வந்து நமக்கு வந்திருக்கு. இப்ப பேக் சைடும் நான் காட்டுறேன். இது வந்து 1500ல இருந்து ஆரம்பிச்சு 2000 பேக் சைடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா லைனா இந்த சம்மங்கி பூல இத மாதிரி ஸ்டைல்ல நீங்க கட்டி பாருங்க. கட்டிட்டு நீங்க சுவாமிக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்.